நண்பா, இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஷோல்டர் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ண ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த 2 சின்ன தம்பிள்ஸ் மட்டுமே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 3 கேஜி தான். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து சின்ன சின்ன வெயிட்டை போட்டு தான் நம்ம வந்து ஹேண்ட்ஸ் பவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா வந்து எந்த ஒரு ஷோல்டர் பொறுத்த வரையும் நம்மளுக்கு வந்து பேலன்சிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் நினச்ச இடத்துல வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண முடியும். நினச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2 in 1 மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ரைஸும் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா சைட் ரைஸும் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஷோல்டருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீத்திங் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள். 1 2 3ன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிப்ஸ் பண்ணுங்கள். 3 to 4 செட்டு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எல்லா எக்ஸசைஸும் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியுமானா வந்து சில தவறுகள் வரத்தான் செய்யும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட்ஸ் பவர், ஸோ வந்து நல்ல பேலன்சிங் இது எல்லாமே வந்து கிடச்சிரும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ ரெப்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ வந்து ப்ரீத்திங் ரொம்ப முக்கியம். ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த மசிலுக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த மசிலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஷோல்டர் இப்போ எக்ஸசைஸ் பண்ணும் போதும் சரி, எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ரைஸ் பண்ணும்போது ஒரு 1 செகண்ட் ஆச்சு நீங்கள் வந்து அதை லாக் பண்ணி நீங்கள் அதை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நம்பர் 2 எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அப் பண்ணும்போது நம்ம வேகமாக கூட அப் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம வந்து டவுன் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த மசிலுக்கு வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 15 ரெப்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னால் ஜிம்முக்கு போக முடியல, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸும் ஈஸியாக பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஜ்டு பர்சனாக பண்ணலாம். ஸோ சின்ன பசங்களாம் வந்து இது பண்ணலாம். ஏன்னா வந்து வெயிட் கம்மி தான் இல்லையா? ஸோ சின்ன வெயிட் போடுறதுனால நம்ம வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எந்த மசிலுக்கு வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோமோ ஸோ அந்த மசிலை வந்து ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ நான் வந்து வேகமாக பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நீங்களும் வேகமாக பண்ணாதீங்க. ஸோ நம்ம வந்து டைமிங் ரொம்ப லென்த்தாக போகன்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டை வந்து ரன்னிங் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ கார்டியோ சம்மந்தமான பிரச்சனை எதுவுமே வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ரைஸ் பண்ணலாம் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். நம்ம ஷோல்டர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து புல்லப் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3லேருந்து ஒரு 4 செட்டு ட்ரை பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஷோல்டரை நம்ம வந்து நல்லா ஷேப்பாக மாற்றுறதுக்கும், ஸோ நல்லா வந்து ப்ராடாக மாற்றுவோம். நம்ம ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 50% தான் நண்பா. ஸோ நம்ம இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் சரி நல்லா வந்து ஒரு ஃபுட்டு எடுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் கலந்த ஃபுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி டால் ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ வேர்க்கடலை, ஸோ இந்த மூக்கடலை, அதாவது கொண்டைக்கடலைலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஐட்டம், ஸோ இந்த சோயா பீன்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் உள்ள பொருளாக கொஞ்சம் எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்கள் மசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரைஸ் பண்ணி கொஞ்சம் லாக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம பேலன்ஸிங் கொஞ்சம் மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேண்ட்ஸ் பவரும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து வாய் விட்டு கவுண்ட் பண்ணணும்.
ஸோ வந்து இப்போ 15 ட்ரிப்ஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தோன்னா வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய நிறைய வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புது புது எக்ஸசைஸில் வந்து நம்ம சந்திப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம லெக்கை வந்து பவர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு, அப்புறம் வந்து செஸ்ட்டு ஒர்க் அவுட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட்டு. ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு எக்ஸசைஸ் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங்கில் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஈவினிங்கில் கூட நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தோன்னா ஈவினிங்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா டைம் இருக்காது. ஸோ அதனால தான் மார்னிங்கில் வந்து நம்ம வந்து கார்டியோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து